வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ் இணைக்கப்பட்டுள்ளார் என்று அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது தமிழகத்தில் கனமழையின் காரணமாக திமுகவின் அரசை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவின் மீது எதிர்ப்பு அதிக அளவில் இருப்பதால் இதை சரியாக பயன்படுத்தி அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டால் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இரண்டே கட்சிகளுடன் தான் கூட்டணி வைக்கிறது. தற்பொழுது தேமுதிக மற்றும் எஸ்டிபிஐ கட்சிகளுடன் மட்டும்தான் கூட்டணி வைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் மறுபக்கம் திமுகவுடன் 13 கட்சிகள் கூட்டணி இருப்பதால் அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயலாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒன்று மட்டும்தான். அதிமுகவின் உட்கட்சி மோதல்களை தவிர்த்து அதிமுகவின் கொடியே கோட்டையில் ஏற்ற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்தாலும் செயற்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்வார். முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடுக்கக்கூடிய முடிவிற்கு அதிமுகவின் தலைமை கட்டுப்படும் என்பதற்கேற்ப அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒன்றை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்களே ஆதரவுகளை கொடுக்கவில்லை என்றால் அந்த தொகுதியில் எப்படி வேட்பாளர் வெற்றியடைய முடியும்? மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு இதுதான் மிக முக்கியமான காரணம் என்பதை சுட்டிக்காட்டி தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் புத்துணர்ச்சி பெறுவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் குழு கூட்டத்தின் பொழுது கலந்து கொள்வார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று அவைத்தலைவர் கூறியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாக கூவத்தூரில் முதல்வராக தேர்வு செய்யப்படும் பொழுது சசிகலாவின் காலில் விழுந்தார். அவர் சிறைக்கு சென்ற பிறகு அவருக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதையும் தெரிவித்திருந்தார். இதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவ்வாறான செயல்பாடுகள் அதிமுகவின் தோல்வியை தான் தீர்மானிக்கும், வெற்றியே ஒருபோதும் தீர்மானிக்காது என்பதற்கு மக்கள் கொடுத்த பாடம்தான் கடந்த 10 தேர்தல்களில் தோல்வி. ஆனால் இந்த முறை நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் வீழ்த்த வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம். இதை பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.